அனைவருக்கும் வணக்கம். இந்த பேப்பர்ல நம்ம 16th கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? 15 மினிட்ஸ்ல 25 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 20 கொஸ்டின்ஸ் 25 மினிட்ஸ் போய் அப்புறம் 5 டெஸ்ட்டுக்கு அப்புறம் 20 மினிட்ஸை குறைஞ்சி அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 டேஸ் 18 மினிட்ஸாக குறைச்சிருக்கோம். ஏன்னா சடனாக நீங்கள் வந்து 25 கொஸ்டின்ஸ் 15 மினிட்ஸ்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகும். ஸோ அதில் ஒரு கான்ஃபிடென்ட் லெஸ் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி குறைச்சோம். ஸோ இப்போத்துலேருந்து ஒரு 15 மினிட்ஸு சரி, இந்த கொஸ்டின் வந்து 16 மினிட்ஸ் வச்சிருக்கேன். போவோம். இன்னொரு 5 டெஸ்ட்டுக்கு அப்புறம் 15 மினிட்ஸை மாற்றிட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 மினிட்ஸில் கொண்டாடலான்னு பார்க்குறேன். சரியா? சரி, 14 மினிட்ஸில் கொண்டாந்தோன்னே நீங்கள் பாட்டு நினச்சிடாதீங்க 14 மினிட்ஸில் 25 கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். கண்டிப்பாக 25 கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 1 or 2 கொஸ்டின் உங்களுக்கு விதமான ஒரு கான்ஃபிடன்ட் லூஸ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் இதுலேயும் இருக்குது அந்த மாதிரி. ஸோ நீங்கள் டோன்ட் எய்ம் இட் ஃபார் 25 out of 25. 25 out of 25 எய்ம் பண்ணீங்க அப்படின்னா 8லேருந்து 10 கூட தாண்ட மாட்டீங்க. சரியா? அதனால எய்ம் இட் ஃபார் 15 to 18. இதுதான் ஆவரேஜ். இதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்துலேயும் எல்லா எக்ஸாம்லையும் இதை மெயின்டைன் பண்ணுங்க. முதல்ல ஒரு 30-40 டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 15 to 18ங்கிறது மெயின்டைன் ஆகணும். அதுக்கு மேலே வரதெல்லாம் ஓகே. மினிமம் 15 to 18 மெயின்டைன் பண்ணுங்க. சரி, இந்த கொஸ்டினில் ஒரு 2-3 கொஸ்டின் ரொம்ப டஃப்பாகவே இருக்கு. அதெல்லாம் 1 மினிட்லாம் போட முடியாது. ஸோ அதெல்லாம் என்னென்ன கொஸ்டின் பின்னாடி சொல்கிறேன். மற்ற கொஸ்டின்லாம் ஈஸியாக தான் இருக்கு. சரி, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. T is the theta from eliminates the theta from this. ஓகே, இந்த மாதிரி எக்ஸ் தீட்டா காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா காம்பினேஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிடுங்க. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? இந்த சைடு 4, இது எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. இது 16, இது ஸ்கொயர் பண்ணா 4, இது ஸ்கொயர் பண்ணா 16. ரைட் ஹேண்ட் சைட் 16 + 4 20. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் இருக்கும். ரெண்டே ஆட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் 1. ஸோ தட் இஸ் 1 ப்ளஸ் இதே மாதிரி இங்கே ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும், காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் இருக்கும், ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இருக்கும். இஃப் யூ டேக்கிங் ஒய் ஸ்கொயர் காமன், சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் அகைன் இட்ஸ் 1. இங்கே -2x ஒய் சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்கும், இங்கே ப்ளஸ் 2xy சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்கும். இப்போ ஆட் பண்ணும்போது ரெண்டுமே மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகி சிம்பிளாக அது 0 ஆகிடும். சரியா? இப்போ இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் எக்ஸ் சைனு சாரி காஸ் தீட்டா சைன் தீட்டா இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க, எல்லாமே ரிமூவ் ஆகிடும். கொஸ்டின் நம்பர் 22 வாங்க. காஸ் 27 என்னன்னு கேட்குறான். x/1ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுங்கிறது ஆப்போசிட் சைட், சாரி அட்ஜஸ்டன்ட் சைட். காஸ் வேல்யூ அட்ஜஸ்டன்ட் அப்பான் ஹைபாட்னிஸ். Hypotenuse is 1, adjacent is x. Obviously, this square minus this square equal to என்னது ஆப்போசிட் சைட். சரி, 3 சைடு பார்த்தாச்சு. இப்போ tan 63 இருக்கா, அது வந்து cot 27 மாற்றிருக்கோம். cot 27ங்கிறது என்னன்னா adjacent divided by opposite. Adjacent என்ன x, opposite என்ன this, x/1 upon √1 minus x square. ஸோ தான் இது. கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. the value of this கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணுங்க, முதல்ல ரேஷனலைஸ் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள ரேஷனலைஸ் பண்ணா 17 - 12√2 அப்படிங்கிறது மேலே கீழே மல்டிபிள் பண்றோம். 17 + 2√2 into 17 - 12√2 a + b a - b அப்படி போட்டிங்கன்னா இந்த வேல்யூ மேலே விடுங்க, கீழே வாங்க. a + b a - b, a² - b², 17² is 289. 12√2 ஸ்கொயர் என்னன்னா 12² is 144, √2² is 2, 2 into 144 is 288. ஸோ மோஸ்ட்லி கீழே அந்த டிஃபரன்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் வந்து 1 தான் வரும். பார்த்தீங்க, எதுக்கும் செக் பண்ணிக்கங்க. 289 - 289 is 1. ஸோ மேலே √17 - 12√2. 17 பார்த்தானே தெரியணும், இது வந்து 8 + 9 அதோடைய சம்மு தான். இது a² + b² இருந்து வருது. இது எதனுடைய ஸ்கொயர் அப்படின்னா 9 வந்து 3யோட ஸ்கொயர், 8 வந்து 2√2 ஸ்கொயர். ஓகே, ஸோ -2√2 இதோடைய இதுதான். இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இதுக்கு தனியாகவே கிளாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எப்படி ஃபாஸ்ட்டாக ரூட் எடுக்கிறதுங்கிறது இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 - 2√2 தான். ஸோ இந்த 3 வேல்யூஸ் 3 தெரியும், 2ங்கிறது ஓகே, ரூட்டுங்கிறது 1.4ன்னு போட்டிங்க அப்படின்னா 2.8, 3 - 2.8, 3 - 2.8 அப்படிங்கும்போது 1.2ன்னு வருது. ஓகே, 0.2. ஓகே, 0.2 கம்மிங்கிறது 0.2ங்கிறது 0.20ன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக 1.43ன்னு வரும். 1.4 நிறுத்தினா கூட ஆன்சர் 0.2ன்னு வரும். சரி, 0.2ங்கிறது அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆன்சர்ஸ் திஸ், மற்றதெல்லாம் அதோட கம்மி கிடையாது. கொஸ்டின் நம்பர் 4 வாங்க.
எக்ஸ் பவர் ஃபோரால் ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணுங்க. இது எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் 1/x பவர் ஃபோர். இந்த வேல்யூ எக்ஸ் பவர் ஃபோர் கேன்சல் ஆகி 1442 மட்டும் இருக்கும். அதை அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். 1442. இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் 2 ஆட் பண்ணுங்க. எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் 1/x பவர் ஃபோர் ப்ளஸ் 2 போட்டிங்கன்னா 1444 1444. நம்மளுக்கு 144ங்கிறது 12ஓட ஸ்கொயர்னு தெரியும். அதோட இன்னொரு 1 ஆட் பண்ணீங்கன்னா 38 ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 38 square. So 38 is, this is what? X square plus 1/x square whole square equal to this. Okay. இப்போ இங்க மைனஸ் -2 பண்ணுங்க. இப்போ -2 பண்ண 36 வரும். X minus 1/x whole square equal to 36. What is x minus 1/x? Is 6. Question number 5 வாங்க. கொஞ்சம் ட்ரிக்கியான சம் பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்றேன்னா இங்க மேலே 2ஆல் மல்டிபிள் பண்றேன். அப்பதான் இங்க கீழே 4 வரும். 4 வந்து இருந்ததுன்னா √4ங்கிறது 2ங்கிறது ஈஸியாக எடுத்துக்கலாம். இல்லாட்டி √2ல வச்சு நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கணும். அதனால நான் என்ன பண்றேன் 1 + 2√3/4ன்னு எழுதிக்கிறேன். இந்த இடம் மட்டும் பார்க்குறேன். கிராஸ் மல்டிபிள் பண்றேன். 4 + 2√3/4. மேலே ரூட் எடுத்தாகணும். மேலே வந்து √3 + 1 கீழே வந்து 2. இதுதான் இதோட வேல்யூ. ஸோ √3 + 1/2 மைனஸ் இது √3 - 1/2. ஸோ மைனஸ் பண்ணும்போது √3 - √3 கேன்சல் ஆகிடும். -1 +1 ஆகிடும். So 1 + 1 is 2, 2/2, it is 1. X value is 1. சரியா? Fine. இதை சப்ஸ்டிட் பண்ணா √2 - 1/√2 + 1. மேலே இங்கே ரேஷனலைஸ் பண்ணுங்க. √2 - 1 ஹோல்ஸ் கீழே வந்து √2 - 1. ஸோ a + b, a - b கீழே வந்து a² - b² √2² - 1² is 1. மேலே வந்து √2 - 1 ஹோல் ஸ்கொயர். √2 - 1 ஹோல் ஸ்கொயர் is 2 + 1 - 2√2. 3 - 2√2. √2 is again 2 × 1.4 2.8 வருது. இது 3 - 2.8 is again 0.2 வருது. 0.2 பக்கத்தில் இதுதான் இருக்கு. ஸோ ஸ்டாப் இட். கொஸ்டின் நம்பர் 6. இது மல்டிபிள் பண்ண 10 11/2. 2 மேலே போச்சுன்னா 2/11. 1 + மல்டிபிள் பண்ண 11 + 1 is 2 is 13/11. 11 மேலே போச்சுன்னா 11/13. x plus equal to 2. 2 அங்கே போச்சுன்னா இந்த 11/13 அங்கே போச்சுன்னா 11/13 அங்கே போச்சுன்னா 2 × 13 is 26. 26 - 11 is 15. 15/13. ஸோ வேணும்னே ரிவர்ஸ்லையும் கொடுப்பான். பி கேர்ஃபுல். ஆன்சர் இஸ் 15/13. கொஸ்டின் நம்பர் 7 வாங்க. திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 8 and 5. 5 ஆல் டிவைட் ஆனால் லாஸ்ட் டிஜிட் 0 or 5 இருக்கணும். அதனால 0 or 5 பார்த்தீங்கன்னா இது 0 0 5 5 and 2 இது இருக்கவே முடியாது. y வேல்யூ 0 2 இருக்கவே முடியாது. சரியா? அண்ட் 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா 5ல் முடிஞ்ச 8ஆல் டிவைட் ஆகாது. அதனால எதையும் கழித்து விட்டேன். 8ஆல் டிவைட் ஆகுது லாஸ்ட் 3 டிஜிட் பார்க்கணும். லெட் இட் பி திஸ் இஸ் யுவர் ஆன்சர் 3 6 0. இது 8ஆல் டிவைட் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி 8ஆல் டிவைட் ஆகுது. 32 மிச்சம் 40 டிவைட் ஆகுது. இது போட்டிருந்தீங்கன்னா 320. 8ஆல் டிவைட் ஆகுதுதான் ஸ்மாலஸ்ட் பாசிபிள் தான் கேட்குறேன். ஸ்மாலஸ்ட் பாசிபிள் 320 தான். ஆன்சர் திஸ். ஓகே. ஸோ 316 டிவைட் ஆகும், 320 டிவைட் ஆகும் 8ஆல். ஸோ ஆப்வியஸ்லி எது லீஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். கொஸ்டின் 8 வாங்க. டிவைசர் 24 times the quotient. Divisor is 24 times the quotient. D equal to 24Q ன்னு வச்சுக்கோங்க. 8 times the remainder. Again D equal to 8 times the remainder. Quotient is 18. அப்போ D equal to 24 × 18. இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. which is equal to 8 times of the remainder. அப்போ ரிமைண்டர் எவ்வளோ? 8 இது கேன்சல் பண்ணால் 3 × 54. 54 is the remainder. அப்படியே இருக்கட்டும். டிவைடண்ட் என்னன்னா டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன் பிளஸ் ரிமைண்டர். இது ஃபார்முலா. டிவைசர் எவ்வளோ? இது அப்படியே போட்டுங்க. 24 × 18 தான் டிவைசர். 24 × 18 பிளஸ் 24 × 18 அது வந்து டிவைசர் இன்டு கோஷன். கோஷன் வேல்யூ எவ்வளோ? இட் இஸ் கிவன் 18. இன்னொரு 18 பிளஸ் ரிமைண்டர் இஸ் 54. ஓகே. ஓகே. 18 காமன். இங்கேயும் 18 இருக்கு, இதுலேயும் 18 இருக்கு. 18 உள்ள எடுத்துருங்க. இஸ் 24 × 18 பிளஸ் 3. இன்ஃபேக்ட் 3 கூட இன்னொன்று எடுக்கலாம். 3 கூட எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் 54 வந்துடும். 3 எடுத்தீங்கன்னா இங்கே 6 இருக்கும். அல்லது இங்கே இது 3 எடுத்தீங்கன்னா 8 வரும். ஸோ திஸ் இஸ் 1. ஓகே. இது 144 145 145 × 54. ஓகே.
சரி, இது வந்து நார்மல். இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க. நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா மல்டிபிள்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சின்னதாக ஒரு ஹிண்ட் சொல்கிறேன். அங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, என்னன்னு பார்ப்போம். இது மல்டிபிள் ஆஃப் 9, இது மல்டிபிள் ஆஃப் 9. ஸோ சம்மு மல்டிபிள் ஆஃப் 9 தான் இருக்க முடியும். மல்டிபிள் ஆஃப் 9 செக் பண்ணுறதுக்கு 9 மட்டும் இருக்குதான்னு பாருங்க. 9 விட்டுட்டு இங்கே 9 இல்லை, ஆனால் 4 5 9. மிச்சது மட்டும் செக் பண்ணி பாருங்க. மிச்சது மல்டிபிள் ஆஃப் 9 இருந்ததுன்னா அதுதான் ஆன்சர். பட் இது மல்டிபிள் ஆஃப் 9 கிடையாது. 18 + 7 + 8 is 15. 15 + 4 is 19. மல்டிபிள் ஆஃப் 9 கிடையாது. 6 and 3 விட்டுருங்க, 7. மல்டிபிள் ஆஃப் 9 கிடையாது. This is 10. 10 + 8 is 18. Answer is this. ஸோ மல்டிபிள் ஆஃப் 9 பார்த்தீங்கன்னா will get it. Question number 9 வாங்க. What is the remainder when we divide this 74 ஆல் டிவைட் பண்ண? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சது ட்ரை பண்ணி பாருங்க. இது a power n plus b power n always divided by a plus b if n is odd. இது ஒரு லாஜிக். அப்படி பார்த்தீங்கன்னா இங்க n ஆடு கிடையாது. ஆடை மாத்திருங்க. எப்படி? 5² பவர் 35. இது 7² பவர் 35. இப்போ ஆடா மாறிடுச்சு. now it is 25 பவர் 35. இது 49 பவர் 35. இது a plus b ஆல் டிவைட் ஆகுறதுனால 25 + 79 49 ஆல் டிவைட் ஆகும். ஸோ 25 + 49 = 74. 74 ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி 74 ஆல் நம்பர் டிவைட் ஆகுது 0. சரிப்பா? கொஸ்டின் நம்பர் 10. தென் சம் ஆஃப் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். a is to b வந்து 3:4. b is to c வந்து 4:5. அதாவது எழுதும் போதே கரெக்டாக எழுதிக்கங்க. பிக்கு நேரம் இங்கே எழுதிட்டு இங்கே பி வேல்யூ நேராக வர மாதிரி எழுதிக்கோங்க. c is to d வந்து 5:6. இங்கே பார்த்தீங்கன்னா பி காமன், அது நேராக இருக்கு. சிசி காமன், அது நேராக இருக்கு. இப்போ கிளப் பண்ணும்போது எப்படின்னா இது ஈக்குவல், இது ஈக்குவல்னா அப்படியே எடுத்து போட்டுங்க. 3:4 5:6. இதுதான் a is to b, c is to d. a is 3, b is 6. Okay, a is 3, d is 6. ஸோ அவன் என்ன கேட்குறான்? a by d கேட்குறான். 3/6. 3/6 power 10 கேன்சல் பண்ண 1/2. 1 power 10 divided by 2 power 10. 1 power 10 1 தான். 2 power 10 1024. 2 power 10 கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி, 1024. ஃபைன். இப்போ என்ன கேட்குறான்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் கோப்ரைம்னா தேர் இஸ் நோ காமன் ஃபேக்டர். இங்கே 3 எடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்க, 3க்கும் 6க்கும் காமன் ஃபேக்டர் 2 is there. அதனால கோப்ரைம் கிடையாது. இங்கே கோப்ரைம் தான். பிகாஸ் இஸ் 1 and 2 is கோப்ரைம். ரெண்டே ஆட் பண்ண சொல்கிறேன். this is 1025. சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 11 வாங்க. இப்போ பார்த்துங்க, 10 கொஸ்டின் போட்டுருக்கு. 10 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துலேயும் 1 minute 2 கொஸ்டின் போடலாம். தட் மீன்ஸ் 30 செகண்டில் போட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் தான் அடிக்கணும். ஓகே, ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே அந்த ஃப்ளோர் நான் சொன்னது பிக் பண்ண சொன்னேன். 15 to 18 கொஸ்டின் பிக் பண்ண சொன்னேன். அந்த மாதிரி பிக் பண்ணுற கொஸ்டின் வந்து நம்மளுடைய ப்ரைம் டைமில் போடுறோம். ப்ரைம் டைம் எவ்வளோ? 10 to 12 minutes. அதுக்குள்ளே முடிச்சிடணும். ஓகே, அதுக்கப்புறம் விடலாம் அல்லது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மாதிரி கொஸ்டின் தான் பின்னாடி தொடரும். நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கொஸ்டினை கன்டினியூ பண்ணுவோம். ஓகே, நீ பாட்டுக்கு வரதெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு போட்டிங்கன்னா இங்கே லாக் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ உங்களால் முடியறது கொஸ்டின் 5 செகண்டில் போட்டுருங்க. முடியாத கொஸ்டின் லாஸ்ட்டில் பார்த்துக்கணும். ஓகே, எப்படி ஒரு 7-8 கொஸ்டின் விட்டுறலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எடுத்தோடனே மைண்ட் செட்டை விட்றலாங்கிறது பார்க்காதீங்க. எதெல்லாம் டக்குன்னு போட முடியும்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 11 வாங்க. The HCF of two number is 29. Other two factors of the HCF is 13, 15 and 13. Largest two numbers. The other two factors ஒன்றும் இல்லைங்க, ரேஷியோ தாங்க. 15:13. 15:13. ஓகே, ரேஷியோ வந்துட்டாவே ரெண்டு பக்கம் ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணால் அந்த நம்பர் HCF தான் இருக்கும். ஸோ 29 × 15 தான் ஃபர்ஸ்ட் நம்பர், 29 × 13 தான் செகண்ட் நம்பர். ஸோ கொஸ்டின் என்னன்னா லார்ஜஸ்ட் நம்பர் இதுவாக தான் இருக்க முடியும். ஏன்னா 29ஓட 13 மல்டிபிள் பண்ணால் லார்ஜஸ்டாக இருக்க முடியும். எப்படி 5ல முடியுது? 29 × 15 is 5ல தான் முடியும். ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 12 வாங்க. To get perfect square, what minimum number should be added? 82 அப்படின்னாவே நியரஸ்ட் ஸ்கொயர் வந்து 8100 தான். அதாவது 90 ஸ்கொயர் தான். 90 ஸ்கொயர் வந்து 8000. ஓகே, இப்போ நான் வந்து சப்போஸ் இதை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 69 ஆட் பண்ண என்ன வரும்? 1 81 82. ஓகே, இது வருது. இது ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 82 12 123 ஆட் பண்ணால் 5 3. இந்த 5ல முடிஞ்சா லாஸ்ட்டுக்கு முந்தின டிஜிட், அதாவது 10th டிஜிட் 25 தான் இருக்க முடியும்.
ஸோ இது வராது, வாய்ப்பு இல்லை. அடுத்தது இது வந்து 8212112 ஆட் பண்ணீங்கன்னா 44 3 this. நெக்ஸ்ட் 54 ஆட் பண்ணா எனக்கு வந்து 66 வரும். 66ங்கிறது ஒரு நம்பர் எதுவுமே ஸ்கொயர்ல முடியாது. 6ல முடிஞ்சா அதுக்கு முந்தின நம்பர் ஈவன் நம்பராக தான் இருக்கணும். மேபி 16 சாரி ஆட் நம்பராக தான் இருக்கணும். 6 இருந்தால் 16 இருக்கும், இல்லாட்டி 36 இருக்கும், 56 இருக்கும், 76 96 16 ஸ்கொயர் 36 ஸ்கொயர் 56ல 256 முடியும். அதை விட்டிங்கன்னா 70 ஸ்கொயர் 6னா 24 ஸ்கொயர் 76 576. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 96லையும் இருக்கு 196 14 ஸ்கொயர். இந்த மாதிரி 6 இருந்தால் ஆட் நம்பர் தான் அது அடுத்த டிஜிட்டாக இருக்கும். இங்கே வந்து இது வாய்ப்பு இல்லை. இது திஸ் ஆர் திஸ். ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, 800க்கு மேலே போயாச்சு, 8000 மேலே போயாச்சு, நியரஸ்ட் 90 ஸ்கொயர். இப்போ இதுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 83 44 இருந்துச்சு அப்படின்னா 44ல முடியுதா, நியரஸ்ட் 100 அல்லது 50ல இருந்து இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டோட ஸ்கொயர் எங்கேருந்து எடுக்கிறோம்னா 12ஓட ஸ்கொயர் 144ல முடியும். அப்போ நியரஸ்ட் 100 நியரஸ்ட் 50 என்ன, 90க்கு பக்கத்தில் 100. 100 வந்து 12 சப்ராக்ட் பண்ணுங்க. 12 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 78 ஆகும், சாரி 88 ஆகும். 88 ஸ்கொயர் இதுவானா 90 ஸ்கொயர்டே வந்து 8100 தான். 88 ஸ்கொயர் இன்னும் கம்மியாக தான் வரும். அதனால இது பாசிபிளே கிடையாது. ஆன்சர் திஸ். இன்னொரு டைம் இந்த லாஜிக்கை போட்டு பாருங்க. ஆன்சர் 69. 69 போட்டால் 81 வருது. 81ங்கிறது நியரஸ்ட் 100 எவ்வளோ, நியரஸ்ட் 50 எவ்வளோ 100. 100லேருந்து 81 எதனோட ஸ்கொயர் 81ல முடியும் 9. ஸோ 100லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணி பாருங்க, யூ வில் கெட் 91. 91ஓட ஸ்கொயர் தான் அது. கொஸ்டின் தெரியுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் will be completely divided by, completely divide பண்ணா மேக்ஸிமம் இதை எடுத்துருங்க, 7/81 எடுத்துருங்க. இங்கே 1 வரும், இங்கே 7 வரும், இங்கே 7 ஸ்கொயர் வரும். this is 49. 49 plus 7 is 49 plus 1 is 50. 50 plus 7 is 57. 57 into 7/81. ஓகே, ஒரு 7 மட்டும் இங்கே எடுத்து கொடுத்து பாருங்க. 7 into 7 49, carries 4, 7 5 35, 35 plus 4 is 39. Answer 399. ஓகே, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 14, the mean proportion. கொஸ்டின் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, மீன் ப்ரொபோர்ஷன் the ratio betweenங்கிற இடத்துல நிறுத்துங்க. ஆஃப் மீன் ப்ரொபோர்ஷன், மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் திஸ் அப்படின்னு அர்த்தம். 1.2 into 10.8 மீன் ப்ரொபோர்ஷன் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். மீன் ப்ரொபோர்ஷனை என்டே மல்டிபிள் பண்ணி 100 எடுக்க தான். நான் என்ன பண்ணுறேன், 12 into 108 டிவைட் பை 100 போட்டுக்கிறேன். ஏன், ஏன்னா இது மல்டிபிள் ஆஃப் 10, இது 10ஆல் மல்டிபிள் பண்ணி அதே 10ஆல் மல்டிபிள் பண்ணி கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணிடுச்சு. இங்கே 12 into 9 இது 12 into 9 டிவைட் பை 100. ஸோ ஒரு 12 வெளியே எடுத்துருங்க, ஒரு 9ல் 3 வெளியே எடுத்துருங்க, கீழே 10. இதுதான் வந்து மீன் ப்ரொபோர்ஷன். அப்படியே இருக்கட்டும். தேர்ட் ப்ரொபோர்ஷன், இதுக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன, 1.2 ஸ்கொயர் பண்ணி, அதாவது ரெண்டாவது நம்பரை ஸ்கொயர் பண்ணி முதல் நம்பரை டிவைட் பண்ணணும். இதுதான் இது ரெண்டுக்குள்ள இதுதான், அதாவது ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் எடுக்க போகிறோம். மேலங்கிலையும் 100ஆல் மல்டிபிள் பண்ண கீழே என்ன வரும், 12 into 12, கீழே வந்து 20 வந்துடும். சரியா, 12 into 3 கீழே 10. ஒரு 12 கேன்சல், ஒரு 2 கேன்சல், இந்த 2 into 3 6, 6 கேன்சல் பண்ணால் 1:2 வந்துடும். சரியா, ஆன்சர் 1:2. வேணும்னே 2 யூஸ் பண்ணி கொடுத்துப்பேன், பி கேர்ஃபுல். கொஸ்டின் நம்பர், அதாவது இங்கே மீன் ப்ரொபோர்ஷன், நாங்கள் தேர்ட் ப்ரொபோர்ஷன் ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்க சொல்கிறோம். கொஸ்டின் நம்பர் 13 வாங்க. ஸோ 15, length, breadth, height increase by X%. What is the cost of the room goes up. காஸ்ட் ஆஃப் த ரூம் வந்து அப்படின்னா, ரூமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பெயிண்ட் பண்ணுறதுக்கு வாலில் பெயிண்ட் பண்ணுவீங்க. சரியா, வாலில் பெயிண்ட் பண்ணும்போது அது என்னவா இருக்கும் அப்படின்னா, வால் வந்து 2 டைமென்ஷனில் தான் இருக்கும். அப்போ லென்த்தில் இருக்கும், ஹைட் இருக்கும், அல்லது பிரெத் இருக்கும், ஹைட் இருக்கும். ஸோ 2 டைமென்ஷன் இருந்தாவே இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் வந்து 2a + a² by 100. இதுதான் ஃபார்முலா, நோட் பண்ணிக்க. ஏரியா இன்க்ரீஸ் ஃபார்முலா which is equal to 27.69. இது வந்து இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் போடாதீங்க. இங்கே 2a, இங்கே வந்து 69, பாயிண்ட் விட்டுருங்க. பாயிண்ட் வந்து 0.69 கூட விடுங்க. இது 27 விடுங்க. சரியா, 2a அப்படிங்கும்போது 2aங்கிறது ஹோல் நம்பர். இங்கே ஹோல் நம்பர் 2a இருக்கா, அப்போ மிச்சம் இருக்க நம்பர், அதாவது ஹோல் நம்பரில் ஆட் நம்பராக இருக்கு. மேக்ஸிமம் ஈவன் நம்பர் என்ன, 26 + 1 + 0.69 வச்சுக்கோங்க. இப்போ 2a + a² by 100. ஏன்னா இது பாயிண்ட்டு, இது ஹோல் நம்பர். அப்படி பிரிச்சுக்கிட்டீங்கன்னா இது 27. இதே ரைட் ஹேண்டில் கம்பேர் பண்ணால் 27 + பாயிண்ட் பதிலாக
இது ஈவன் நம்பர், ஏன்னா 2a ஈவனா வரணும். 26 plus 1.69 அந்த பக்கம் தள்ளி விட்டுருக்காங்க. அப்போ 2a = 26, a = 13. டைரக்டா இது மாதிரி போடலாம். இதெல்லாம் உங்களுடைய ஷார்ட்கட்ஸ், டக்குன்னு யூஸ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 16 வாங்க. கார்த்திக் decreases by 10%, then increases by 15%, decreases by 20%, then last increases by 25%. சரி, ஒரு நம்பர் 100ன்னு வச்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்னா டிக்ரீஸ் பண்றானா 90/100. ஒரே லைன்ல போடுங்க அந்த மாதிரி கொஸ்டின். தென் இன்க்ரீஸ் பை 15%. இன்க்ரீஸ்னா 100 ஆட் பண்ணுங்க 115/100. மறுபடியும் டிக்ரீசஸ் பை 20% 80/100. தென் இன்க்ரீசஸ் பை அப்படின்னா 125/100. ஒரே லைன்ல முடிச்சாவோ. சரியா? இப்போ வாங்க, ஒரு ஜீரோ கட்டு 8 × 125 1000. 1000 இது அப்படியே கேன்சல் பண்ணலாம். அந்த பக்கம் முடிஞ்சிச்சு வேலை. இங்க ஒரு 100 முடிஞ்சிச்சு, இங்க ஒரு பாயிண்ட் சென்டர். ஓகே, இப்போதைக்கு நான் 115 × 9/10. எப்படி இருந்தாலும் 10 வந்து கீழே வரும்போது மேலே 5 வரும். 5 10ஆல் டிவைட் பண்ணா 0.5 வரும். 0.5 இது மட்டும் தான் இருக்கு. ஸ்டாப் இட். அதுதான் ஆன்சர். ஃபுல்லாலாம் போடாதீங்க. கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. லக்கி ஸ்பெண்ட்ஸ் 85% of income. Her expenditure increased by X%, savings increased by 60%, income increases by this. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஸ்டின்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் பை இன்கம்ல தான் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் பண்ண முடியும். சரியா? இன்கம் வந்து எத்தனை % இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ல இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. 26 அப்படியே வச்சுக்கணும். எக்ஸ்பெண்டிச்சரை ஒரு சைடு வைங்க, சேவிங்ஸ் ஒரு சைடு வைங்க. இது ரெண்டுமே மிக்சஸ் அலிகேஷன் போட போறோம். இந்த சமயம் மிக்சஸ் அலிகேஷன் தான் போட போறோம். இன்கம் நடுவில் வச்சிருங்க. மேல லெஃப்ட்ல எக்ஸ்பெண்டிச்சர் வைங்க, எக்ஸ் அதான் கண்டுபிடிக்க போறோம். இந்த சைட்ல ரைட்ல இன்கம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம். ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. 26 மைனஸ் இந்த வேல்யூ 26ஓட, ஏன்னா இது வந்து 26ஓட அதிகமா இருக்கு. அப்போ இது 26ஓட கம்மியாக தான் இருக்கும். இங்கே கூட ஸ்டாப் பண்ணலாம். ஆன்சர் எக்ஸ் மஸ்ட் பி 26ஓட கம்மியாக இருக்கு. இது மட்டும் தான் இருக்கு. ஸ்டாப் இட். 26 கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது போட்டிங்கன்னா ஆன்சருக்கு வந்துடும். ஸோ நார்மல் ப்ரொசீஜர் என்ன? 26 மைனஸ் எக்ஸ், இது 60 மைனஸ் 26. இந்த ரேஷியோ என்னன்னா 85% இன்கம்மா எக்ஸ்பெண்டிச்சரா 15% சேவிங்ஸ். இதுக்கு ரேஷியோ ஈக்குவேட் பண்ணால் வரும். எப்படி இருந்தாலும் ஆன்சர் 26ஓட ஒரே ஒரு ஆன்சர் தான் முடியும். இங்கே ஸ்டாப் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி டெக்னிக் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போவோம். நான் உங்களுக்கு சொல்கிற எல்லா விஷயமுமே வந்து டயர் 2 ஒரு கொஸ்டின் 3 மார்க். அது மைண்ட்ல பதிச்சிருங்க. கொஸ்டின் 18 வாங்க. The average of production of a paper company in 2014. இங்கே தான் நீங்கள் வந்து இந்த பிரீத்திங் வந்து கொஞ்சம் இந்த ஹார்ட் பீட்டை ரைஸ் ஆகிற செம்ம எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் இது பார்த்துக்கேன். ஏன்னா நம்பரும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அது இல்லாமல் அந்த பர்சன்டேஜ் வேற எக்கு தப்பாக இருக்கு. ஃபைன், கேட்குற மாதிரி இல்லை, புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. இந்த ஆவரேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கம்பெனி பி இன் 14 லெவலோ பி வந்து 60, 17 லெவலோ 150, 18 லெவலோ 180. ஆட் பண்ணீங்கன்னா 90, 390 வரும். அதுக்கு ஆவரேஜ் எவ்வளோ? 130. வாஸ்னா ஈக்குவல் போட்டுக்கங்க. இது எவ்வளோ? 13 + 1/4னா 52. 52 மைனஸ் 52, 53. 53/4. இது 100லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்க. ஏன்னா லெஸ்ஸுங்கிறதுனால 100லேருந்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வந்ததுன்னா 400 மைனஸ் 347 டிவைட் பை 400. ஓகே, இன்டூ சம் பி வேல்யூ இப்படி இருக்கட்டும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இது மல்டிபிள் பண்ணால் பி கண்டுபிடிக்க. பிங்கிறது சம் ஏவோட வேல்யூ. ஸோ லெட் இட் பி ஏ. ஓகே, இதே மல்டிபிள் பண்ணால் 5 to 100 1000 ஒரு. இதை வந்து 347 டிவைட் பண்ண போகிறோம். 347 டிவைட் பண்ணால் 520 1 times of 5 347 is 347. ரிமைனிங் 3. இது வந்து 7 7 173. 173 0. 5 times of this, 5 times of 5 carries 3. 4 3 2 15 17. Okay, so near about 150 அடுத்து 0 வரும். near about 150 இருக்கு. ஏன்னா 135ங்கிறது அதிகமாகிடுச்சு. ஸோ 4 times போடுறதுனா கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால இன்னொரு டைம் போடுங்க. அடுத்த 0 எடுத்தோன்னா 150 வரும். ஸோ ஏ வேல்யூ நியர் பை
அப்ராக்சிமேட்லி 150 இருக்கு. இந்த கொஸ்டின்லாம் புரிஞ்சுக்கிட்டு போறது கஷ்டம். பெட்டர் டு லீவ் திஸ் கொஸ்டின். ஓகே, பட் நான் புரிஞ்சுக்க போட்டேன். இப்போ என்ன ஒன்னா எந்த இயர்ல வந்து 150 இருக்குன்னு கேட்குறான். அப்ராக்சிமேட்லி பி வந்து எந்த இயர்ல 150 இருக்குன்னு கேட்குறான். அதான் கொஸ்டின். ஏவுக்கு எந்த இயர்ல 150? 2019 தான் 150 இருக்கு ஏவில். நீங்க பாட்டு பியில் போட்டு வச்சிடாதீங்க. 17ல. ஓகே, 17 ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த கொஸ்டின் புரிஞ்சுட்டு போறது கஷ்டம் ஸ்டிப்லரி டைம்ல. ஓகே, கொஸ்டின் 19 வாங்க. இந்த டிராவல் இந்த கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உண்டு. இந்த மாதிரி ஆவரேஜ் கொஸ்டின் உண்டு. கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. ஈஸியாகவும் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டர் வந்து 9 கிலோமீட்டர் per hourல போயிருக்கான். அடுத்த 6 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர், தேர்ட் வந்து 9 கிலோமீட்டர் per hour. வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட்? ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது டோட்டல் டைம், டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே 3, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 9, 3 எடுத்துனா 18 கிலோமீட்டர். ஓகே, சரி. எவ்வளோ நேரம் அப்படின்னா டைம், டோட்டல் டைம் என்ன? டைம் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் இஸ் 3, 9 இஸ் தி ஸ்பீடு. ஸோ 3/9. இதுதான் டைம் 1. இதே மாதிரி இந்த டைம் 1 பாருங்க 6/15. இந்த டைம் 1 பாருங்க 9/12, 18. சரியா? ஸோ மேலே 18 அப்படியே இருக்கட்டும். கீழே வந்து 1/3, 2/5 ப்ளஸ் 1/2. ஸோ இதுக்கு எல்சிஎம் வந்து 30. ஏன்னா 2, 5 திஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போதும். திஸ் இஸ் 10. இது மேலே 6ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இது 12 ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி மேலே 2 இருக்கு, இது 15 இருக்கு. இதெல்லாம் ஆட் பண்ணி திஸ் 27, 37. ஸோ 540/37. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஏன் இப்படி போட்டேன்னா ஆப்ஷன் சாய்ஸ் பார்த்தேன். கண்ணு ஒரு சொல்லிட்டு இடணும். நீங்க எப்படி போடணுங்கிறது ஆப்ஷன் சாய்ஸ் தான் டிசைட் பண்ணது. ஆப்ஷன் சாய்ஸ் வந்து ஃப்ராக்ஷன்ல இருக்கு. பீட். ஓகே, இதே பாயிண்ட்ல இருந்தா நான் முன்னாடி டிவைட் பண்ணியிருப்பேன். அதனால தான் நான் ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுட்டே வந்தேன். எப்படி என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஓகே, கொஸ்டின் 28 takes 15 minutes, 10 minutes more be in a covering a distance. இந்த ஸ்பீட் ஆஃப் த ரேஷியோ வந்து ஓகே, ஸ்பீட் அண்ட் டைம் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ஸ்பீடு 3:4னா டைம் வந்து அவங்களோட டைம் ரேஷியோ வந்து 4:3 இருக்கும். ஓகே, 10 minutes மோர் அப்படின்னா இவன் 4x வச்சானா இவன் 3x வச்சுக்கலாம். இந்த மோர் லெஸ்ன்னு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். திஸ் 10 x equal to 10. அப்போ இவன் வந்து 4 times of 10 is 40 minutes எடுத்துப்பான். பி வந்து 3 times of 10 வந்து 30 minutes எடுத்துப்பான். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா பி கவர் எவ்வளோ நேரம் ஆகும்னா 30 minutes. வேணும்னே 40 minutes கொடுத்துருப்பாங்க. கேர்ஃபுல். கொஸ்டின் நம்பர் 21 வாங்க. ஏ இஸ் 3 times எஃபிஷியன்சி ஆஃப் பி. அப்போ ஏ இஸ் டு பி வந்து 3:1 அர்த்தம் எஃபிஷியன்சி. பி இஸ் ட்வைஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் சி. பி இஸ் டு சி வந்து 2:1 அர்த்தம். ஓகே, இது எஃபிஷியன்சி. கம்பைன்டு எஃபிஷியன்சி ரேஷியோ பாருங்க. கம்பைன்டு எஃபிஷியன்சி ரேஷியோ ஏ இஸ் டு பி இஸ் டு சி அப்படின்னா இது மல்டிபிள் பண்ணுங்க, தட் இஸ் 6. இது மல்டிபிள் பண்ணுங்க 2. இது மல்டிபிள் பண்ணுங்க 1. ஸோ 6:2:1. இதுதான் கம்பைன்டு எஃபிஷியன்சி ரேஷியோ. ஆனால் டேஸ் தான் கொடுப்பாங்க. டேஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 1/ல போட்டுங்க. 1/6 1/2 1/1. அதாவது இங்க என்ன இருக்கோ எஃபிஷியன்சி அப்படியே தலைகளாக போடுங்க. பிகாஸ் எஃபிஷியன்சி ரேஷியோ அண்ட் எஃபிஷியன்சி டைம்ங்கிறது டேஸ் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அது வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இந்த மாதிரி ரேஷியோ டேஸ் ரேஷியோ போடணும்னா இதை வந்து நான் சால்வ் பண்றதுக்கு பதிலாக என்ன பண்றேன்னா இது மல்டிபிள் பண்றேன், தட் இஸ் 2. இது மல்டிபிள் பண்றேன், தட் இஸ் 6. இது மல்டிபிள் பண்றேன், தட் இஸ் 12. இதுதான் அந்த ரேஷியோ, டேஸ் ரேஷியோ. எவ்வளோ? 1:3:6. 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். இப்போ பி அலோன் கேன் கம்ப்ளீட் இன் 15 days. இப்போ பி அலோன் 15 daysனா 3 becomes 15. அப்போ 1 become 5. ஏன்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 6 become 30. ஓகே, இப்போ என்ன வேணுமா? ஏ அண்ட் சி டுகெதர் கம்ப்ளீட் த டாஸ்க் தான். இவனுக்கும் அதாவது 1/5 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவன் நம்பர் ஆஃப் டேஸ் 5 days, 30 days. திஸ் 30. ரெண்டுக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 30. மேலக்கிலையும் 6ஆல் மட்டும் 6 + 1 is 7. 30/7. 30ல் எத்தனை 7 இருக்கு? 4 7s are this. 30/7 அது டிவைட் பண்ணீங்கன்னா you'll get 4 times of 7, 28, remaining 2/6. Okay. Okay. Question number 22. There are 2 concentric circle. ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு. கான்சென்ட்ரிக் சர்க்கிள் என்ன? ரெண்டுக்கும் சேம் சென்டர்னு அர்த்தம். ஓகே, 12 centimeter and 13 centimeter. AB is the diameter of the bigger circle. கண்டிப்பா சென்டர் வழி தான் போய் ஆகணும். அதான் டயமீட்டர் ஏபி.
BD is the tangent to a small circle at D. BD இப்படி இப்படி போட்டுக்கிறேன். இதுதான் D. இது D. AD ஓட லேண்ட் இதுன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன டேஞ்சன்ட் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி லெட் இட் பி சின்னு வச்சுக்கிறேன். அதாவது இந்த டேஞ்சன்ட் பியிலேருந்து ஸ்மால் சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் ஆகும், அவுட்டர் சர்க்கிளுக்கு வந்து கார்டாகவும் ட்ரீட் பண்ணிட்டு இது வந்து ட்ரீட் பண்ணிட்டேன். ஃபைன். அப்போ இந்த ஆங்கிள் 90யா? சின்ஸ் ஏபி இஸ் டயமீட்டர், இங்கே கார்டை கனெக்ட் பண்ணும்போது இந்த ஆங்கிள் 90 டிகிரி தான் வரும். பிகாஸ் இட்ஸ் டயமீட்டர் சப்டெண்ட் எனிவேர் இன் சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. அப்போ இதுவும் 90, இதுவும் 90. ஃபைன். உள்ள வாங்க. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஏடி. ஓகே, கண்டுபிடிக்க வேண்டியது ஏடி. குட். இப்போ ஏபி வந்து 26 தான். ஏமா ஏபி இஸ் த டயமீட்டர், ரேடியஸ் 16, ஏபி இஸ் 26. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க சும்மா லைன் வரையுங்க. இது வந்து 12 பிகாஸ் இஸ் இஸ் ரேடியஸ். உள்ள சர்க்கிளோட ரேடியஸ் 12, அவுட்டர் இந்த ரேடியஸ் 13. அப்போ இது சின்ஸ் இட்ஸ் என்னது டேஞ்சன்ட், அப்போ இது 90 டிகிரி தான் வரும். 19 ஆப்போசிட் 13, இது 12. அப்போ இது எவ்வளோ 5 இருக்குமா? குட். 5. ஏன்னா 5, 12, 13 தான் அதோட வேல்யூ. குட். அதே மாதிரி பிடிங்கிறது என்ன அப்படின்னா, பிடி அப்படிங்கிறது கார்டோடைய பாதி. ஓகே, இந்த பாயிண்ட் சென்டர்ல இருந்து இந்த லைன் வந்து இந்த கார்டை ரெண்டா பிரிக்கும். அப்படின்னா இது 5 அப்படின்னா இதுவும் 5 தான் இருக்க முடியும். இது 5 அப்படின்னா இதுவும் 5 தான் இருக்க முடியும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஏசி. ஓகே, அப்போ இது 10 ஆயிடுச்சா? ஓகே, இது 26. நான் என்ன சொல்கிறேன், ஏசி கண்டுபிடிச்சிடலாம். ஏசி எப்படி கண்டுபிடிப்பீங்க? 26ங்கிறது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டு, 26 ஹைபாட்டினியஸ், இந்த சைடு வந்து 10. அப்போது ஏசி எவ்வளோ அப்படின்னா 24 தான் இருக்க முடியும். 12, 5, 13 இதனுடைய ட்ரிப்ளெட்டோடைய ப்ரொபோர்ஷன் தான். அப்போ ஏசி இஸ் 24. ஓகே, ஏசி இஸ் 24. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, கன்சிடர் த ட்ரையாங்கிள் ஏசிடி. ஏசிடி ட்ரை பண்ணும்போது சிடி இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏசிடி ட்ரை பண்ணும்போது சி இஸ் 90 டிகிரி, ஏடி தான் கண்டுபிடிப்போம். ஏடி இஸ் த ஹைபோட்டெனியூஸ். திஸ் இஸ் 24, ஏசி இஸ் 24, சிடி இஸ் 5, ஏடி கண்டுபிடிக்கணும். கொஸ்டினே ஏடி தான். 24, 5, 28. ஓகே, கண்டிப்பாக இது வந்து 24, இது ரெண்டோட வேல்யூட பெருசாக தான் இருக்கும் ஹைபோட்டெனியூஸ். கண்டிப்பாக இது இருக்காது, இது இருக்காது. எது திஸ் ஆர் திஸ். அப்போ 24 ஸ்கொயர் 576, 5 ஸ்கொயர் இஸ் 25. ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 1, 0, 9, 601. எப்படி 25 ஸ்கொயர்டே வந்து 625 மேலே தான் போகும். இப்போ அப்போ 24.5 தான் இருக்கும். டோன்ட் ஃபைண்ட் அ ரூட் ஃபார் திஸ் நம்பர். ஓகே, அப்ராக்சிமேட்லி கண்டுபிடிங்க. இதுதான் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். டயக்ராம் வரைஞ்சாகணும். கண்டிப்பாக 30 to 40 செகண்ட் மேலே ஆகிடும், மேலே கூட ஆகும். கொஸ்டின் நம்பர் 23. இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ரொம்ப ஹார்டான கொஸ்டின். ஹார்டுங்கிறதோட லென்த்தியான கொஸ்டின், புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். ஆனால் இது வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த கொஸ்டினுக்கு பர்டிகுலராக தனியாகவே ஒரு ரீல் மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லேர்ன் பண்ணும்போது எப்பயுமே ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் ஆல்ரெடி இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை நீங்கள் பார்த்துருக்கணும். அந்த பார்த்துற கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஷார்ட்கட் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதை ஆட் பண்ணுங்க, 180 செப்பரேட் பண்ணுங்க, ஷார்ட்கட் சொல்கிறேன்னு வச்சுப்போம். அந்த ஷார்ட்கட்டை போட்டுட்டு டைரெக்டாக போட்டுடணும். ஓகே, அதுக்காக லேர்ன் பண்ணாமலாம் ஷார்ட்கட் சொன்னோம்னா எஃபெக்டிவாக இருக்காது. எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்டுங்கிறது ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருந்து லேர்ன் பண்ணால் தான் ஷார்ட்கட் எஃபெக்டிவாக இருக்கும். ஃபவுண்டேஷனே தெரியல, நான் ஷார்ட்கட் சிம்பிளாக லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக என்றைக்குனாலும் அது மாட்டிப்பீங்க. அதனால இதுக்கு உள்ள பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு எண்டில் ஐ வில் கிவ் யூ ஷார்ட்கட்ஸ். இது தனியாகவே ஒரு ரீல் மாதிரி போடுறேன், சரியா? பார்த்துக்குங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 24 வாங்க. in a triangle ABC. AD is the median. சரி, மீடியன் என்னன்னா அந்த ட்ரையாங்கிள் ரெண்டு ஈக்குவலா பிரித்து இருக்கும் ஏரியா வைஸ். EFB மிட் பாயிண்ட் ஆஃப் AD. ADயோட மிட் பாயிண்ட் வந்து EM. ஓகே, Fங்கிறது AEயோட மிட் பாயிண்டா, F இங்க இருக்கும். Gங்கிறது Dயோட மிட் பாயிண்ட் இங்க இருக்கும். ஸோ எல்லாமே 4 பிரிச்சாச்சு.
இது வந்து என்ன பிரிச்சாச்சு, 4 ஈக்குவலா பிரிச்சாச்சு. ஓகே, இப்போ ஏபிஏ ஸ்கொயரை பொறுத்தவரையிலும் இந்த ஏரியா எவ்வளோ அப்படின்னா half ஆஃப் தி ஏரியா ஆஃப் தி ஏரியா ஆஃப் தி ஏபிடி. இதுதான் வந்து half ஆஃப் ஏபிடி. ஓகே, இதுல வந்து என்ன கேட்குறாங்க, பிஎஃப்ஜிஎம். பி இங்க இருக்கு, இது ஜி, சாரி ஜி, பி, எஃப், ஜி இங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த இதுதான் வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒன்றும் இல்லை, இது வந்து 1 2 3 4 பார்ட்டா பிடிச்சிருக்காங்க. அது 2 பார்ட் வேணும் எனக்கு. 4ல 2னா ஆஃப், அப்போ இன்னொரு ஆஃப் போட்டிருக்கேன், அதான் ஆன்சர். 1/4 ஆஃப் ஏபிசி. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் டிசிஷன் எடுக்க மாட்டீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த கொஸ்டின் திருப்பி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 25. How many isosceles triangle of integer size? இதுவும் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், டைம் கில்லிங் கொஸ்டின். சரியா, இதெல்லாம் உட்காந்து பொறுமையா போட்டு ஏதாவது மிஸ் பண்ணாம போகணும்னு நினைச்சீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆகும், குறைஞ்சது 1.5 மினிட்ஸ் ஆகும். சரியா, ஸோ இந்த கொஸ்டின்லாம் தொட்டக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட்ல இனிஷியலாகவே சொன்னேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து கடுப்பேற்றுற மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த பேப்பர்ல உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு 22 கொஸ்டின் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுங்க, எக்ஸப்ட் திஸ் கொஸ்டின் அண்ட் 23rd கொஸ்டின். இது ரெண்டுமே தனியாகவே ஷார்ட் ஸ்டைல் மாதிரி போடுறேன். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். ஃபைன், ஸ்கிப் பண்ணாதீங்க, லேர்ன் பண்ணிடுங்க. டயர் 1ல வந்தால் அஃப்கோர்ஸ் எக்ஸாமில் உங்களால் முடியலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. டயர் 2ல ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. சரியா, நான் ஷார்ட்ஸு ரீல் போடுறதுக்கு பர்பஸே வந்து யூ மஸ்ட் லேர்ன் இட் ஃபார் டயர் 2. சரியா, வில் மீட் இன் த நெக்ஸ்ட் பேப்பர். தேங்க்யூ.